தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தமயந்தி வந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நலன் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. தமயந்தி இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கள ப்ரோக்ராமில், அந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டு ஜட்ஜாக இருக்கிறதே நம்ம நலன் தான். கூட வந்து 2 பேர் இருக்காங்க. பிரம்மாண்டமான ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸ்டேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி 600 அடி கிட்ட வந்து சமையல் பண்ணுறவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பார்த்தா ஆடியன்ஸ்லாம் மக்கள்லாம் கூட்டமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ கிராண்டியராக வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த செட் ஒர்க்குக்கே. ஒரு பக்கம் தமயந்தி வந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கப்ப மக்கர் பண்ணுது. ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகலை. என்னண்ணே இப்படி பண்ணுறீங்களேண்ணே, தயவு செஞ்சு ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரில. நீ வேறு ஆட்டோவை பார்த்து போய்க்கோமா, ஆனால் இந்த நேரம் பாதிலேருந்து விட்டுட்டு போயிட்டா இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வேறு என்னமா பண்ணுறது, நலன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ இப்போ எங்கே இருக்க? ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ண முடியலையா? நினச்சேன், நான் தான் அப்பயே சொன்னேன். இப்போ உங்கள் அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதனால என்னாச்சு, நீ மெஸ்ஸேலேருந்து தான் மிச்சமாக போச்சு, உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம நல்லண்ணே இப்போ என்ன செஞ்சுட்ட, உன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாதுன்னு தான் அவங்க அம்மா கண்டுபிடிச்சி உனக்கு வரம் கொடுத்துருக்காங்க, இந்த போட்டியிலேயே நீ கலந்துக்கூடாதுன்னு. சூப்பர் சூப்பர், இத்தனை நாளாக வந்து மெஸ்ஸில் வந்து அம்மா இருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் நான் இப்போ தாம்மா நம்புகிறேன். உன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாது பார்த்துக்கணுன்னே ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. நலன் தான் அவங்களுக்கு ஜட்ஜாக இருந்து ரிசல்ட்லாம் சொல்ல போகிறாங்க. அவங்க கூட இன்னும் 2 ஜட்ஜ் இருக்காங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் போட்டி எப்படி இருந்தாலும் ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் தமயந்தி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சுப்பிரமணியன் வந்து ஏற்கனவே தந்திரமான முறையில் வெளியில் வந்து ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. அந்த தடையை வந்து தாண்டி தமயந்தி உள்ளே வந்தாங்களா இல்லையான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. நலன் வந்து போட்டியை வந்து ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சார், போட்டியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, இன்னொரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. எல்லாரும் கண்டஸ்டன்ஸும் வெளில இருக்காங்களான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்துடுறாங்க. லிஸ்ட்டு படி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம தமயந்தி மட்டும் காணோம். எல்லோரும் வந்துட்டாங்களான்னு கேட்கும்போது டேரக்டர் வந்து வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், டைம் இருக்குல்ல, எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. போட்டியை ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜே வந்து போயிடும், உங்களோட ரெப்புடேஷன் போயிடும். அப்படி நம்ம நலன் வந்து எதோ சொல்லி ப்ரோக்ராம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டா தமயந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இருப்பினும் வந்து தமயந்தி வந்து ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகலை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்க இர்ரெகுலராக இருக்கிறதுனால மற்றவங்களும் இதே மாதிரி ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. சார், என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நான் வெளியில் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. தமயந்தி வந்து இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, தேவையில்லை. அந்த இடத்துல டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணியன், அதாவது நலனோட இன்வெஸ்டர் உள்ளே வராத அளவுக்கு தடுத்துட்டா நிச்சயம் வந்து உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தடுக்கிறாங்க. மேடம், நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க? உள்ளே இத்தனை பேர் இருந்தோம், உங்களால் சின்ன மெஸ்லேருந்து இருக்கீங்க, 20 ரூபாய்க்கு தான் சப்போர்ட் போடுவீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம்? நீங்கள் சொல்லுங்கள் மேடம், உங்கள் திறமையை வந்து காட்டலான்னு வந்திருக்கீங்களா? நாங்கள் கேட்குற கேள்விக்கு எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தயவு செஞ்சு வழிவிடுங்க. நான் உள்ளே போய் ஆகணும், உள்ளே போனால் தான் சமைக்க முடியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் அப்புறமே பதில் சொல்லலாம். ஆனால் இப்போ நான் சமைக்கிற டைம் ஆகிடுச்சுங்க, எங்கள் கேள்வியே உங்களால் பதில் சொல்ல முடியல, நீங்களாம் உள்ளே செஞ்சு என்ன கிளிக்க போகிறீங்க சமைச்சலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துடுறாங்க அந்த டேரக்டர். என்ன மேடம் இங்கே உட்காந்து வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க, நான் என்னங்க பண்ணுறது, உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க, நானும் மல்லு கட்டி பார்க்குறேன், வழி விடுங்க, சும்மா இது மாதிரி தான் ரெஸ்பான்சிபிளாக எல்லாம் பண்ணுவீங்களா, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு டேரக்டர் வந்து தமயந்தி கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. தமயந்தி வந்துட்டியா, உன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாது, நீ இத்தனை நாள் வரைக்கும் 10க்கு 10ங்கிற கிச்சனுக்குள்ளேயே வந்து சமைச்சிருக்க, இது ஸ்டேஜை பார்த்தியா, கிட்டத்தட்ட எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் கீழே வந்து செட்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து மக்கள் பார்க்குறது, இவங்க வந்து கலந்துக்கிற விதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்து செட் ஒர்க் ரொம்ப கிராண்டாக வந்து போட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட இடத்துல வந்து சமைக்கணுமா? நலன் வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இன்டர்நேஷ்னல் அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி மெய்மறந்து பார்க்குறாங்க. இதை சுற்றி பார்க்கவே உனக்கு ஒரு நாள் பத்தாது, இருக்கிற டைமுக்குள்ளே நீ என்ன செஞ்சு சாதிக்க போகிற, நீ யோசிக்கிறதுக்குள்ளே நேரமே முடிஞ்சிடும், எல்லோரும் சமைச்சே முடிச்சிருவாங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நலன் வந்து யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அசிங்கப்பட்டு தான் போகிறாங்கிற மாதிரி இருக்கிறப்ப அந்த டேரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிடுறாங்க. ஒருத்தவங்க வந்து மைக்கை பிடிச்சிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்க என்னென்ன பேசணுங்கிறத வந்து விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு ஹெட்லைன் மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வேறு லெவலில் வந்து ட்ரெண்டிங்காக போகுது.
இது 6வது சீசன். ஆல்ரெடி 5 சீசனை விட இந்த சீசனுக்கு மக்கள் ரீதியாக எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால நீங்கள் சூப்பராக வந்து கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு வேறு லெவலில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆக போகிறீங்கன்னு மட்டும் சந்தேகமே இல்லை. எல்லாரும் வந்து சூப்பராக சமைப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஆல் தி பெஸ்ட். போட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லு. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன வேணால் இஷ்டத்துக்கு சமைக்கலாம். நாங்கள் இதுதான் சமைக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, உங்கள் பெஞ்சில் ஒரு பை இருக்கும். அந்த பையில் 3 வகை பொருள் இருக்கும். அதில் ஒரு இது வந்து மெயினான ஒரு பொருளை வச்சு அதை சுற்றி பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டிஷ் வந்து சமைக்கலாம். 1 நிமிஷம் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன சமைக்கணுங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. பையை திறந்து பாருங்கங்கிறாங்க. பை எங்கே இருக்குன்னு தமயந்திக்கு வந்து தேடவே வந்து பட்டமாயிடுது. எல்லாரும் பையை பார்க்குறாங்க, டிஷ்ஷை வந்து யோசிக்கிறாங்க. டக்குன்னு வந்து என்ன சமைக்கணுங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பையை பார்க்குறாங்க. பூசணிக்காய் தான் இருக்குது, அதாவது பம்கின் தான் இருக்குது அந்த இடத்துல நம்ம தமயந்திக்கிட்ட. இதை வச்சு என்ன சமைக்கணும்னு தெரில. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸரை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன சமைக்கணும்னு தெரியாமல் வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. நல்லன்னு வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏய் என்னடி எல்லாரும் ஆல்மோஸ்ட் சமையலே வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. நீ என்னடி இன்னும் என்ன டிஷ் வந்து சமைக்க போகிறனே தெரிலையா? நீ எல்லாம் என்ன சமைச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி நல்லன் வந்து நக்கல் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. டிஷ்லாம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க, வறுக்கிறாங்க. தேவையான டிஷ்லாம் வந்து பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. தேவையான டிஷ்லாம் அங்கேருந்து எடுத்துக்கணுன்னு அங்கே வந்து போகிறாங்க, வராங்க. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமயந்தி எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறவ தான் பாட்டம்மா வந்து யோசிக்கிறாங்க. இவங்க கையில் இருக்கிற அந்த 3 பொருளை வச்சு என்ன செய்யலான்னு யோசிக்கவே இல்லை. நீ அசிங்கப்பட்டு தான் போகிற, மரியாதையாக இங்கேருந்து துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடு, இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி நலன் வந்து நக்கல் பண்ணுறாங்க. தமயந்தி வந்து ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் வந்து வரும். அவங்க அம்மா வந்து உதவி பண்ணுவாங்க.